உலக கிண்ணத்தை வென்றது இந்தியா. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் T20 உலக கிண்ணப் போட்டித் தொடரில் இந்திய அணி 3வது தடவையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியாவும், தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நியூசிலாந்தும் இறுதிப் போட்டியில் பல பரீட்சை நடத்தின. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் அஹமதாபாத் வென்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி 96 ஓட்டங்களினால் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய நியூசிலாந்து அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 255 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இதில் சஞ்சு சாம்சன் 46 பந்துகளில் 8 சிக்ஸர் 5 பவுண்டரிகள் அடங்காக 89 ஓட்டங்களையும், இஷான் கிஷான் 54 ஓட்டங்களையும், அபிஷேக் சர்மா 52 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். பந்து வீச்சில் நியூசிலாந்து அணியின் ஜேம்ஸ் நீசாம் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சஞ்சு சாம்சனின் இந்த 89 ஓட்டங்கள் என்பது T20 உலகக்கிண்ண இறுதிப் போட்டியொன்றில் வீரர் ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய நியூசிலாந்து அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 159 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டது. இதில் தொடக்க வீரர் டிம் சீஃபர்ட் 52 ஓட்டங்களையும், அணித்தலைவர் மிஷேல் சாண்டர் 43 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். பந்து வீச்சில் ஜஸ்பிரீத் பும்ரா 4 விக்கெட்டுகளையும், அக்சர் பட்டேல் 3 விக்கெட்டுகளையும் பெற்றுக்கொண்டனர். உலக கிண்ணத்தை அடுத்தடுத்து 2 தடவைகள் வென்ற ஒரே அணி என்ற சாதனையை இந்தியா நிலைநாட்டியுள்ளது.